இப்போ ஏர்போர்ட்டில் கால் வைப்பதற்கு இடமில்லாத அளவிற்கு மக்கள் கூட்டம் வந்து ஆர்ப்பரித்து வந்து நிற்கிதுன்னும் பொழுது இந்த கூட்டம் திமுகவுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு. நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டாப்புல. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு வந்து கூட்டம் பெருவாரியாக கூடும். நீங்கள் அதை பார்த்துருக்க முடியும். ஆனால் ஏர்போர்ட்டில் இது வரைக்கும் இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்துட்டு போயிருக்காங்க. அது மத்தியில இருந்தும் சரி, மாநிலத்திலிருந்தும் சரி. ஆனால் இப்படி கால் வைக்க கூட இடம் இல்லாமல் இவ்வளவு பிரம்மாண்டமாக பேரன்பு கொண்டு காசே கொடுக்காம விஜய்க்காக இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் கூடுது இல்லையா? இதை வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது மிக புதிதாக இருக்கிறது. அதுதான் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடந்த நீங்கள் ஒரு 30 வருடமாக எடுத்துக்கோங்களேன். கடந்த ஒரு 30 வருட காலமாக இப்படி ஒரு நிகழ்வு இது வரைக்கும் வந்து அரசியல் வரலாற்றில் நடக்கலை. இப்போ விஜய் அவருடைய வருகை கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இது ஏன் கோட்டை, ஓங்கோட்டை, ஏன் ஊனுக்கிட்டு இருந்தாங்க இல்லை, எல்லாத்தையும் தகர்க்கிற வகையில் விஜய் வந்து கால் பதிச்சிருக்கிறாரு. அந்த ரோட் ஷோ குறிப்பாக அது என்ன சொல்கிறது, கற்பனையிலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா குறிப்பாக இன்றைக்கி திமுகவை சார்ந்த முக்கிய நபர்கள் அங்கே போவதாக இருந்தது. அதில் ஒரு நிகழ்வுக்காக கனிமொழி அவர்களும் இன்னொரு நிகழ்வுக்காக உதயநிதி அவர்களும் போக வேண்டியதாக இருந்தது. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வழிநெடுக பார்த்தீங்கன்னா திமுக கொடியும் பார்க்கலாம். ஒரு திமுக கொடி இருக்கு, ஒரு டிவிகே கொடி இருக்கு. போட்டியே உனக்கு எனக்கு தானே சொன்னாரா விஜய்? திமுகவுக்கும் டிவிகே தான் போட்டின்னு. ஒரு கொடி இந்த கொடி, ஒரு கொடி அந்த கொடி, இப்படி மாறி மாறி இருக்கே தவிர. ஆனால் க்ரௌடு நீங்கள் ஒரு காணொலி உங்களுக்கு தரேன், நீங்கள் போட்டு விடுங்க. உதயநிதி இதே போல் ரோட் ஷோ அதாவது காருக்கு மேலே ஏறி நின்று இதே மாதிரி போனார். அவர் வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காக்கா இல்லை. அந்த காணொலியை நான் பார்க்கும் பொழுது தவறுதலாக குறித்து சொல்ல, உதயநிதி வரும்பொழுது இங்கேருந்து அவன் கேமரா வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாய் மட்டும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு.